இப்போ இஸ்லாம் மதத்தின்படி கடன் வாங்குறது அப்படிங்கிறது எந்த முறையில நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க? ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தண்டனை இருக்குது. அதே மாதிரி இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு சில சட்டதிட்டங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, வட்டிக்கு மட்டும்தான் அதிகமான தண்டனையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி வட்டி வாங்குறதும் கூடாது, வட்டி கொடுக்கறதும் கூடாது, அதுக்கு சாட்சி கையெழுத்து கூட போடக்கூடாதுன்னு எங்களுடைய குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. சாட்சி கையெழுத்து கூட போடக்கூடாது. அந்தளவுக்கு இது வந்து பெரும் பாவத்தில் கட்டுப்பட்டதுன்னு எங்களுடைய குர்ஆனில் சொல்லப்பட்டதின் காரணமாக, வட்டியில்லா கடன்னு ஒரு நபர் கொடுக்குறாருன்ற அடிப்படையில் நாங்கள் அந்த ரூபி ராயல் ஜுவல்லரியில் கொண்டு போய் எங்களுடைய நகைகளை கம்மியான விலைக்கு, கம்மியான பேமெண்ட்டுக்கு கொண்டு போய் வச்சோம். அப்போ நீங்க வந்து இப்போ கடன் குடுக்குனாலும் சரி, கடன் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, வட்டியே இருக்காது வட்டியே இருக்கு. உங்களுடைய சமுதாயத்துல. அப்படியா? ஏன்னா ரூபி ஜுவல்லர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தனியார் கடை இல்லையா? இங்க போய் நீங்க நகைய அடமானம் வச்சு பைசா வாங்குறீங்க அப்படிங்கும்போது அங்க பாதுகாப்பு குறைபாடு இருக்கும். இப்போ பேங்க்ல நகையெல்லாம் அடகு வைப்பாங்க, வாங்கிப்பாங்க. இப்போ பேங்க்ல நம்ம நகையை அடகு வச்சு கடன் வாங்கிக்கலாம் இல்லையா? ஏன் இந்த மக்கள் எல்லாருமே பேங்க்ல நகையை அடமானம் வைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம். பேங்க்ல பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 1 சவரனுக்கு ரூ. 25,000 கூட குடுப்பாங்க. ஆனா, நாங்க அந்த ஹராம்ன்ற ஒரு வேர்ட் எங்களோட இஸ்லாத்துல இருக்கிறதுனால, நாங்க இங்க வந்து கம்மியான ஒரு ரூ. 10,000 குடுத்தா கூட போதும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல 1 சவரனுக்கு ரூ. 10,000 அப்படின்ற விதத்துல நாங்க கடன் வாங்கியிருக்கோம் இங்க.